என் இனிய உணர்வே கதையின் தொடர்ச்சி. டாக்டர் வைத்தியலிங்கம் இருமலும் காய்ச்சலுமாக படுத்துவிட்டார். அந்த சில நாட்களில் மரகதத்தை கவனிக்க அவரது நண்பர் டாக்டர் நரசிங்கம் வந்து போனார். பெயருக்கேற்ப ஆள் ஒரு சிங்கமாக தொழிலின் கௌரவத்தை தோள் மீது சுமந்தபடி நோயாளியை பரிசோதித்து ஆலோசனைகளை வழங்கிவிட்டு மிகவும் அமுத்தலாக அடுத்த நோயாளியை கவனிக்க போய்க் கொண்டிருந்தார். ஆனால் வைத்தியலிங்கம் அந்த குடும்பத்தின் வைத்தியர் என்பதுடன் பார்த்திபனது தந்தைக்கு நெருங்கிய நண்பராக பழகியவர். ஓரளவு மரகதத்தின் குண விசேஷங்களை புரிந்து கொண்டார். அன்று காலை அவர் அந்த வீட்டுக்கு வந்தபோது நோயாளியின் அறைக்குள் புகுந்தவர் அயர்ந்து போய் நின்றார். நர்ஸ் கமலாவின் மேற்பார்வையில் இருந்தபோது அந்த அறை அத்தனை சுத்தமாக இருக்கவில்லை. படிக்க கொண்டு வந்த புத்தகங்களை அவள் அசட்டையாக மேஜை மீது போட்டு வைத்திருப்பாள். கை துடைக்கும் துவாலையை கட்டிலின் தலைமாட்டில் தொங்கவிட்டிருப்பாள். ஆனால் சாம்பவியின் கவனிப்பில் அந்த அறை முற்றிலும் மாறிவிட்டிருந்தது. அந்தந்த பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன. அழுக்காகிவிட்ட பழுப்பு வண்ண ஜன்னல் திரைகள் மாற்றப்பட்டு பச்சை வண்ணத்தில் பளிச்சென்று தொங்கிக் கொண்டிருந்தன. தரையை சுத்தமாக மருந்து நீரால் கழுவி துடைத்து வைக்கப்பட்டிருப்பதை அறைக்குள்ளே லேசாக பரவி நின்ற மருந்தின் நெடி அறிவுறுத்தியது. படுக்கை பக்கத்திலே இருந்து மேஜை மீது வேலைக்கு தர வேண்டிய மருந்துகள் வகை பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. நோயாளி மரகதம்மாள் நன்றாக துடைக்கப்பட்டு சுத்தமான வெள்ளை புடுவையில் வெளியேர் என்ற படுக்கை விரிப்பின் மீது கிடத்தப்பட்டிருந்தாள். கட்டிலின் காலடியில் தொங்கிய ஒரு அட்டையில் நோயாளியின் உடல்நிலை விவரம், அன்றாடம் தர வேண்டிய மருந்துகள் பற்றிய குறிப்புகள், ஆகாரம் முதலியன முத்து போன்ற கையெழுத்தில் காணப்பட்டதை மிகவும் ஆவலுடன் படித்து பார்த்தார். அந்த அறையில் இன்னும் ஒன்று மட்டும் பாக்கியாக இருந்தது. அறை நடுவே கிடந்த முக்காலி மீது ஒரு பூச்சாடியில் மலர்கொத்தை சொருகி வைத்து விட்டிருந்தால் அது ஒரு பிரபல மருத்துவமனையின் தனி அறையின் தோற்றத்தை பெற்றுவிட்டிருக்குமே என்று எண்ணி வியப்புடன் நின்று கொண்டிருந்தார். காலடி சப்தம் கேட்டு திரும்பியவரின் வியப்பு கூடியது. அன்று மலர்ந்த மலர் போல சாம்பவி கஞ்சியில் முடத்த நீல வண்ண வாயில் சேலையில் அறைக்குள்ளே வந்து நின்றாள். தோட்டத்திலிருந்து கொஞ்சம் பூ பறித்து வந்து வெண்கல பூச்சாடியில் சொருகி இங்கே வைக்க பிரியப்பட்டேன். ஆனால் நோயாளியாக படுத்திருக்கும் அத்தைக்கு ஒரு சமயம் பிடிக்காதுன்னு நினச்சி அதை செய்யலை. மிக மெல்லிய குரலில் அவருக்கு மட்டும் கேட்கும்படி சாம்பவி கூறிய போது அவர் திடுக்கிட்டு போனார். அவர் நினைத்ததை சற்றென்று உணர்ந்து கொண்டு அவள் பதில் சொல்லிவிட்டாளே. சாம்பவி ஒரு சாதாரண பெண் அல்ல, ரொம்பவே புத்திசாலி. மரகதம்மாளை நீண்ட நேரம் பரிசோதித்துவிட்டு திருப்தியுடன் வெளியே வந்தார். கை கழுவும் பீங்கான் அருகே அவர் வரும் முன் சாம்பவி துவாலையுடன் தயாராக நின்று கொண்டிருந்தாள். பிரபல மருத்துவமனையில் கூட மரகதம்மாளுக்கு இத்தனை பணிவிடை கிடைச்சிருக்காது. நீ ரொம்பவும் நல்லாவே உன் மாமியாரை கவனிச்சுக்கிற, பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி டாக்டர். நீங்கள் இன்னைக்கு இந்த நேரம் வருவீங்கன்னு என் கணவருக்கு தெரியாது. நீங்கள் வருவது தெரிஞ்சிருந்தால் உங்ககிட்ட நேரடியாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க காத்திருப்பார். சித்த முன்னதான் மருந்து கடையை திறக்க புறப்பட்டு போனார். அவர் வந்தால் என்ன சொல்றது? மரகதம்மாள் உடல்நிலையில் அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கிறது என்பதைக் கண்டு டாக்டர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பூரண குணம் அடையும் அறிகுறிகள் தெரிகின்றது, திருப்தியாக இருக்கிறார்னு சொல்கிறது. அப்படியா? அத்தை விரைவில் குணமடைஞ்சிருவாங்களா? ரொம்ப விரைவில்னு சொல்ல மாட்டேன். நாம் எதிர்பார்த்த அபாய கட்டம் தாண்டிவிட்டது. பேச்சில் கூட கொஞ்சம் தெளிவு தெரிகிறது. அதனால் நல்ல குணமடைஞ்சிட்டு வராங்கன்னு எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. கைகளை கழுவி துடைத்து கொண்டு சாப்பாட்டு அறை மேஜை அருகே வந்தார். அங்கே தயாராக தமக்கு ஒரு வெள்ளி டம்ளரில் சூடான காப்பி காத்து கொண்டிருப்பதை கண்டார். நோயாளிகளின் வீட்டில் நான் சாதாரணமாக எதுவும் சாப்பிட்றதில்ல, அப்படி ஒரு கொள்கை. ஆனால் இந்த வீட்டின் நண்பன் என்ற நிலையில் நெருங்கி பழகுவதால் மரகதம்மா ஏதாவது கொடுத்து உபசரித்தால் எப்பொழுதும் ஏற்பது வழக்கம். நீ கொடுப்பதை என்னால் மறுக்கவே முடியாது. ஏன்னா என்று சொல்லிவிட்டு காப்பியை எடுத்து பருகினார். பதிலுக்கு அவர் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள் சாம்பவி.
சொந்த மகளைப் போல நான் உன்னை கருதுவதால் நீ வற்புறுத்தி கொடுப்பதை மறுக்க முடியாதே. ஆமாம், நீ இங்கே சந்தோஷமாக இருக்கிறியா அம்மா? கனிவான அவரது பார்வையையும் அன்பான விசாரிப்பும் அவளை கண்கலங்க செய்துவிட்டன. தேவைகள் எதுக்கும் குறைவில்லாமல் இருக்கேன் டாக்டர். தரையை பார்த்து பதிலளித்த அவளது குரல் கம்மியது. வயிறு நிறைய சாப்பாடும் உடுத்த துணியும் கிடைச்சிட்டுன்னா மட்டும் ஒருவரின் தேவை பூர்த்தியாகி விடாது அம்மா. உள்ளத்திலே நிறைவும் வேண்டும். உன் முகத்தை பார்த்தா அது இல்லைன்னு தோணுது. மரகதம்மாளை பற்றி எனக்கு தெரியும். நோயாளியாகி விட்டதால் இன்னமும் சற்று கடுமையாக இருக்கக்கூடும். உன் கணவன் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்கிறாரா? அதுதான் மிகவும் முக்கியம். அவர்கள் இடையே ஏற்பட்டிருக்கும் அந்த ஒப்பந்தத்தை பற்றி அவள் எப்படி அவரிடம் கூற முடியும்? பெற்ற தாயிடமே சொல்ல முடியாத அந்தரங்க சங்கதியாயிற்றே. மிகவும் அன்பாகத்தான் நடத்துகிறார். பின்ன ஏன் இப்படி கேட்டதும் உன் கண்கள் கலங்கிட்டது? என் பிறந்த வீட்டை நினச்சிக்கிறேன். மனம் தவிக்கிறது. கல்யாணத்துக்கு பிறகு பிறந்த வீட்டை நினச்சி வருந்துவது தவறு இல்லையா? உனக்கு இங்கே சௌகரியத்தில் ஏதும் குறைச்சல் இல்லையே? டாக்டர், என்னை விட நீங்கள் வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் பெரியவங்க. ஆனால் ஒரு பெண் என்கிற நிலையில் நான் சொல்வதை கொஞ்சம் கேட்க வேண்டுகிறேன். நான் மிகவும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள். ஒன்று குடித்தனத்தில் வாழ்ந்தவள். காலை வேளையில் எல்லோருக்கும் டிஃபன் காஃபி தர முடியாத நாட்களில் அம்மா எங்களுக்கு மோர் விட்ட பழைய சோறும் உப்பிட்ட நார்த்தங்காய் ஊறுகாயும் தான் போடுவாங்க. தங்கை தம்பிகளுடன் கூடத்து தரையில் உட்கார்ந்து தையல் இலையில் அம்மா போட்ட சோற்றை அள்ளி சாப்பிடும்போது அமிர்தம் போல இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு குடும்பத்தின் அரவணைப்பில் இருக்கும் உணர்வில் கஞ்சி குடித்தாலும் அது இனிக்கும். அவங்களையெல்லாம் நினச்சி மேலே பேச முடியாது திணறினாள். புரிகிறது. பிறந்த வீட்டு நினைவு உன்னை மிகவும் வருத்துகிறது. ஆனால் உன் மாமியாரை இந்த நிலையில் நீ விட்டுவிட்டு பிறந்தகம் போக நினைப்பது தவறு. அவங்க குணமடைந்து எழுந்து நடமாட சில மாதங்கள் ஆகும். அட, மறந்து போனேனே, நேற்று அலமேலு அம்மாவை பார்த்தேன். அவங்க உடல்நிலை பரவாயில்லை. தன் வேலைகளை ஓரளவு தானே கவனித்து கொள்ள முடிகிறது. அவர்கள் என்னிடம் பேசிய போது உன்னை பார்க்க பிரியப்படுவதை அறிந்தேன். ஒரு காரியம் செய்ய, உன் கணவரிடம் உத்தரவு வாங்கிட்டு உன் மாமியாரை சிறிது நேரம் வேலைக்காரி பார்த்து கொள்ள ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு நடை போய் உன் பெரியம்மாவை பார்த்துட்டு வா. உனக்கு போன நிம்மதி ஏற்படும். அவங்களுக்கும் உன்னை பார்த்து மன ஆறுதல் அடையும். அவங்க என்ன பட்டணத்தில் இருக்காங்க, அடுத்த தெருவிலே வசிக்கிறாங்க. தோட்டத்து பக்கமாக வாய்க்கால் கரையோரமாக நடந்தால் வெகு விரைவில் அவங்க வீட்டுக்கு போய்விடலாம். பொங்கி வந்த கண்ணீரை சாம்பவி கட்டுப்படுத்தி கொண்டாள். சில நாட்களாக அவள் மனதிலும் அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டிருந்தது. புக்ககம் ஒரு சிறையைப் போல எங்குமே போக முடியாது அவளது சுதந்திரத்தை பறித்து கொண்டு விட்டதாக உள்ளூர ஏங்கினாள். அவங்கள ஒரு முறை போய் பார்க்க முயலுகிறேன் டாக்டர். உங்கள் யோசனைக்கு நன்றி என்றால் சுருக்கமாக. பின்னர் நோயாளிக்கு அவள் செய்ய வேண்டிய பணிவிடைகளை பற்றி விரிவாக கூறிவிட்டு டாக்டர் வைத்தியலிங்கம் விடைபெற்று கொண்டார். அவர் சென்ற பின்பு சாம்பவிக்கு வேலையே ஓடவில்லை. பெரியம்மா அலமேலுவை பார்த்து பேசினால் ஒழிய மனம் அமைதி அடையாது என்ற நினைப்பில் பரபரத்து கொண்டிருந்தாள். பகல் உணவுக்கு வந்த பார்த்திபன் அவளது வேண்டுகோளை மறுக்கவில்லை. காரில் கொண்டு விடட்டுமா அல்லது நம் வீட்டு வில்வண்டியில் போயிட்டு வரியா? மிகவும் அன்புடன் கேட்டான். வாய்க்கால் கரை ஓரமாக கால்நடையாக போய் வரலாம்னு நினைக்கிறேன். தடையில்லையே கேட்டாள். துணைக்கு வீட்டு வேலைக்காரிகளில் யாரையாவது கூட்டி கொண்டு போவது நல்லது என்றான் பொதுவாக. மரகத அம்மாள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு பிடித்தமான வேலைக்காரி பொன்னியை காவலுக்கு வைத்துவிட்டு வீடு கூட்டும் கத்தாயியை துணைக்கு அழைத்து கொண்டு புறப்பட்டாள். தோட்டத்து கதவு மெல்ல தட்டப்படும் ஓசை கேட்டு முத்துநகம் ஓடி வந்து திறந்தாள். அவளுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. அம்மா, உங்கள் மக வந்திருக்கு என்று உற்சாகத்துடன் கூச்சலிட்டாள். வாழை இலையை பறித்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்த அலமேலு ஆவலுடன் எழுந்து வந்தாள். என்னம்மா, இப்படி புழக்கடை பக்கமாக வந்திருக்கியே? நடந்தா வந்த இந்த வெயிலில்? அவருக்கு தெரிஞ்சுதானே வந்த? படபடவென்று விசாரித்தாள். அவர் உத்தரவு கொடுத்ததாலே தான் வந்திருக்கேன் பெரியம்மா. உங்களை பார்த்து பேசி யுகம் போல இருக்கு. எப்படி இருக்கீங்க? என்ன நினைக்கிறீங்களா பெரியம்மா?
நான் உங்களை நினைக்காத நேரமே கிடையாது பெரியம்மா என்று குழைந்து கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு ஓடி வந்து அலமெழுவி மார்புடன் அணைத்து கொண்டாள். அட பைத்தியமே, நான் அடுத்த தெருவில் இருக்கிறேன். என்னவோ உன்னை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாப்புல. சே, எதுக்கு அழுகிற? சாப்பிடலை போல இருக்கே, வா உள்ளே, உனக்கு பிடிச்ச காரக்குழம்பு செய்திருக்கேன் என்று அவளை சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றாள். பெரியம்மா, என்ன இருந்தாலும் உங்கள் கைப்பக்குவத்திற்கே தனி ருசி. ரொம்ப நல்லா இருக்கு பெரியம்மா. சாதத்தை குழம்புடன் குழைத்து ருசித்து சாப்பிட்டாள். தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு திரும்பி விட்டது போன்றதொரு மன நிறைவில் அந்த சிறிது நேரம் தன் வாழ்வில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை மறந்து நிம்மதியாக இருந்தாள். மரகதம்மாள் உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டாள். அருகில் நின்ற பொன்னியை கண்டு அவள் முகம் சுருங்கியது. சாம்பவியை கூப்பிடு, தலையணையை கொஞ்சம் உயர்த்தி வைக்க சொல்லணும் என்றாள். அவங்க இங்கே இல்லை, என்னை பார்த்துக்க வச்சுட்டு காத்தாயியோட அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. மரகதம் கோபத்திலே முகம் சிவந்து போனாள். என்ன துணிச்சல் இவளுக்கு! கையும் காலும் வராமல் நான் கிடக்கும்போது பெரியம்மாவை பார்க்க ஓடியிருக்காளே. இதை பற்றி பார்த்திபனிடம் பேசி கண்டிக்க வேண்டும். யாரை கேட்டுக்கிட்டு போனாலாம்? முனகினாள் சீற்றத்துடன். ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் காத்தாயியை துணையாக அழைச்சிட்டு போக சொல்லியிருப்பாங்க. மரகதம்மாள் முகம் இரத்தமாக சிவந்து போனது. வரட்டும், அவள் உள்ளூர கருவிக்கொண்டு காயமடைந்த பெண் புலி போல காத்து கிடந்தாள்.